குழந்தைகளும் இஸ்லாமிய கல்வி என்று சொல்கின்ற பொழுது குழந்தையினுடைய முதல் ஆசான் தந்தை. 60 வருஷம் உயிரோட வாழ்ந்த என்ற மகனுக்கு நான் ஒரு வார்த்தை குர்ஆனை சொல்லிக் கொடுக்க இல்லை என்றால் நீங்க கோடான கோடி அவருக்கு கொடுத்து என்ன பிரயோசனம்? அந்த கோடான கோடியை தூக்கி வீசுவோம் முகத்துல நாளைக்கு மறுமையில. குர்ஆனை கொடுக்கவில்லை என்றால், மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் நீ எல்லாம் என்ன வாப்பா? இந்த உலகத்துல வேண்டாம் இனிக்கும் சகோதரர்களே, கோச்சுக்குவானா, உண்மையை தான் சொல்றேன். இந்த உலகத்துல நீங்க எதை கொடுங்க, பங்களா கட்டி கொடுங்க, ஏக்கர் கணக்கில் காணி வாங்கி கொடுங்க, சொத்து சேர்த்து வைங்க, செல்வத்தை சேர்த்து வைங்க, வாகனத்தை வாங்கி கொடுங்க, பெரிய பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நாடுகளுக்கு கிழமைக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா போறதுக்குரிய பணபலத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, அப்படி உள்ள அறிவை கொடுங்க. ஆனா குர்ஆனை நீங்க படிச்சு கொடுக்க இல்லைண்டா உங்களோட பிள்ளை வளர்ப்பில் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஏன் அல்லாஹ்வுடைய கலாம உங்களோட மகனுக்கு சொல்லி கொடுக்க உங்களுக்கு முடிய இல்லை என்றால், பெருசா மீட்டிங் பெரிய பெரிய இது கான்ஃபரன்ஸ்ல நாங்க பேசுறோம், என்ற பிள்ளை நான் இப்படி வளர்த்து பிரான்ஸ்ல எப்படி, யூகேல எப்படி, இங்க வச்சு இந்த லெவல்ல வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா, பிள்ளை வளர்ப்புக்கு இவர் உதாரணம். அந்த பிள்ளை கூப்பிட்டு எப்படி உதவு செய்யறன்னு கேட்டால் தெரியாது, சூரா ஃபாத்தியா ஓதுனா தெரியாது. இது கேடுகட்ட வளர்ப்பு, இது நல்ல வளர்ப்பு அல்ல. அல்லாஹ்வை படித்து கொடுக்காமல், அல்லாஹ்வுடைய கலாமை படித்து கொடுக்காமல் நீ உலகத்துல எதை கொடுத்தாலும் நீ பிள்ளையை ஒழுங்கா வளர்க்கையில, இப்ப நான் சொல்றது கசக்கும், மறுமையில இதே வார்த்தையை உங்களது பிள்ளை அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்லும் பொழுது